வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டே நம்பர் 4ல வர போறோம். ஓகேவா? அதே போல டே நம்பர் 1, டே நம்பர் 2, டே நம்பர் 3 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நம்ம சென்டம் பேட்ச். ஓகேவா? இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இப்போது சென்டம் பேட்ச் பொறுத்தவரையும் 12க்கு ஆரம்பிச்சிருக்கேன். இது டே நம்பர் 4. இதில் என்ன சார் பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஆக்சியல் லைன் பார்க்க போகிறோம். இந்த ஆக்சியல் லைனோட எலக்ட்ரிக் டைபோல் அதுவும் சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இது எப்படி ஈஸி அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா, அந்த டைபோல்னால் என்ன தெரிஞ்சுக்கலாம் 2 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்துடலாம், ஏன்னா அது தெரியணும். இங்கே பாருங்கள், 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதாவது 2 ஈக்குவல் ஆப்போசிட் சார்ஜாக இருக்கலாமா. அப்போது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே ப்ளஸ்ஸு மைனஸாக இருக்கலாம். இந்த ரெண்டு சார்ஜை செப்பரேட் பண்ணதில் பிரிக்குதில்ல, அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் என்னதுன்னா டைபோல் சொல்லுவாங்க. நம்ம ஏன்னு வச்சுக்குவோம், மொத்தம் 2ஏன்னு வச்சுக்குவோம். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டில் இதே மேக்னெட்டிக் ஃபீல்டில் 2Lன்னு வச்சுக்கணும். தேர்ட் லெசனில் இது படிப்போம். இது எங்கே படிப்போம்? தேர்ட் லெசனில் படிப்போம். சரிங்களா? இப்போக்கே 2A நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் ஒரு ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிச்சுக்கோங்க. P = 2AQ. இது நான் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் டைபோல்னா என்னது? P = 2AQ. இல்லை சார் இங்கே வெக்டர் போடணும்னு ஆசைப்பட்றேன்னா P = 2AQP கேப். இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக நம்ம 100 எடுக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த கொஷின் ஃபுல் மார்க் நம்ம வாங்கலாம். எலக்ட்ரிக் டைபோல் 2 மார்க். இது தனியாக கேட்டாங்கன்னா கேட்பாங்க, 2 மார்க் கொஷினாக கேட்பாங்க. அப்போ என்ன எழுதணும்? 2 ஈக்குவல் ஆப்போசிட் சார்ஜ் எழுதணும், செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ், கன்ஸ்டிடியூட் ஆன டைபோல். ரெண்டு சார்ஜை பிரிக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? 2A. அதானது டைபோல், எலக்ட்ரிக் டைபோல். இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? P = 2AQ. இங்கே வெக்டார் போட்டால் இங்கே யூனிட் வெக்டார் போடணும், P கேப் போடணும். வந்துருச்சா? இவ்வளோ தான். இப்போ நம்ம ஆக்சியல் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஆக்சியல் லைன் பார்க்க பாருங்க. கொஸ்டின் நல்லா படிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அட் த பாயிண்ட் ஆஃப் ஆக்சியல் லைன். இதே மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா தேர்ட் லெசனில் வரும். இதே போல் 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது. கொஸ்டினை படித்து அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதுங்க. சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஆக்சியல் லைன். சரி, ரைட்டுங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், டயக்ராம் வரையணும். சரியா? ஃபஸ்ட்டு -Q. ஃபஸ்ட்டு என்ன வச்சுக்கோங்க, மைனஸ் சார்ஜ். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி ப்ளஸ் சார்ஜ் வச்சுக்கோங்க. சரியா? ஒன்று மைனஸ் சார்ஜு, ஒன்று ப்ளஸ் சார்ஜ். ரெண்டு சார்ஜ் இருக்குல்ல, இடையில ஒரு பாயிண்ட் வைங்க. அந்த பாயிண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஓன்னு எடுத்துக்கிறேன். இந்த எண்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த எண்டை என்ன எடுத்துக்கிறேன்? பின்னு எடுத்துக்கிறேன். நமக்கு தெரியும் ரெண்டு சார்ஜுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்னது? 2A. பிரித்து எழுதுனா ஏ, சேர்த்து எழுதுனா 2A. இது ஃபுல்லாக சேர்த்து எழுதுனா 2Aன்னு வரும். ஓகேவா? 2A நமக்கு கிடைக்கும். சரி, ரைட். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் கொண்டு வர போகிறேன். நான் நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா? பாயிண்ட் சார்ஜ் என்ன இருக்கும்? டெஸ்ட் சார்ஜ். அது என்னவா இருக்கும்? எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? இது ப்ளஸ்ஸு, இது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? ரிப்புல்சி தான் இருக்கும் அதிகமாக. E+. ரிப்புல்சி தான் நமக்கு அதிகமாக இருக்கும். சார் அட்ராக்டிவ் இருக்காதா? இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால சின்ன ஏர்மார்க் இங்கே போடுங்க. E- என்ன பண்ணணும்? சின்ன ஏர்மார்க் போட்டால் போதும். ரிப்புல் தான் அதிகமாக இருக்கும், அதனால் இந்த ஏர்மார்க் பெருசாக போடுங்க, E+. அப்படி இந்த லைன் இங்கே ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இப்போது இந்த எண்டுலேருந்து இந்த ஓலேருந்து இந்த P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. நான் என்ன வச்சுக்கிறேன்? ஆர்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்? ஆர்னு எடுத்துக்கிறேன். இது என்ன சார் வரும்? சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக 5ஆம். ஓகேவா? இந்த பாதி 2ஆம். இந்த பாதி என்ன வரும்? 5ல் 2 போச்சுன்னா 3 வருமா? இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 2 இருக்கான். ஓகேவா? 3 இருக்கான். டோட்டல் என்ன வரும்? 2 + 3 5. ஆட் பண்ணுவீங்களே, நமக்கு 2 வேலையும் தான் ஆட் பண்ணிக்கிறீங்க. இல்லை டோட்டலில் பாதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாதியை இதோட மைனஸ் பண்ணால் இது கிடச்சதில்ல, அவ்வளோதான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே இதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் 6ஆம். ஓகேவா? அந்த 6ல் பாதி என்னவா இருக்குது? ஏவா இருக்குது. அப்போ மீதி பாதி என்ன வரும்? R - A. அவ்வளோதான். R - A. புரியுதா சார்? எனக்கு டோட்டல் வேணும் சார். இங்கேருந்து இது வரையும் போடுங்க. அப்போ என்ன வரும்? இங்கே வரையும் 6 இருக்குது,
இந்த எண்ட் என்ன வரும்? ஏ இருக்குது. இங்கே பாருங்கள், ஓ கீழே இருக்குங்க, ஏ தானே. அப்போ இந்த ஏவையும் இந்த ஆரையும் ஆட் பண்ணால் ஆர் ப்ளஸ் ஏ. இவ்வளோ தான், டயக்ராம் இவ்வளோ தான். இப்போ ஆன்சர் சால்வ் பண்ணுறேன். எனக்கு கலர் மாற்றிக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். ரெட் எடுத்துக்கிறேன். இப்போது இ மைனஸ் எடுக்க போகிறோம். இ மைனஸ் வெக்டர் போடுங்க. அப்போது 1 நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன இங்கே எழுதி வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலானா 1/4 எப்சில் நாட் q டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா, சரிங்களா? அப்போ 1/4 எப்சில் நாட்டு q பை ஆர் ஸ்கொயர் போடக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? ஆர் ப்ளஸ் ஏன்னு இருக்குது, ஆர் மைனஸ் ஏன்னு இருக்குது, 2 இருக்குல்ல. அதனால இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்கே என்ன இருக்குது? மைனஸ் வந்தால் இங்கே என்ன வரணும்? ப்ளஸ். இ மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கா? மைனஸ் இருக்குந்தா கீழே என்ன போடணும்? ப்ளஸ்ன்னு போடணும். ஆர் ப்ளஸ் ஏ போட்டுடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ மேலே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இங்கே வெக்டர் போட்டு என்ன போடணும்? கேப் போடணும். நான் பி கேப்னு எடுத்துக்கிறேன். பி கேப் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், இ ப்ளஸ். நான் போட்ட ரைட்டாக செக் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருப்போம் பாருங்கள், கரெக்டா? மைனஸ்னா ப்ளஸ் வந்துருச்சா? ப்ளஸ்னா மைனஸ், அப்படின்னு நான் ஆப்போசிட் நான் வச்சுக்கணும். மைனஸ்னா இங்கே மைனஸ் வச்சுக்கோங்க. மைனஸ் இருந்தால் ஆறில் என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். நான் வச்சுக்கலாம், அங்கே உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது சொல்கிறேன். இ மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் வச்சுக்கணும், இங்கே மைனஸுக்கு இங்கே மைனஸ் தான். அடுத்து பாருங்கள், 1/4 எப்சில் நாட்டு q டிவைட் பை இங்கே ப்ளஸ்ஸாக இங்கே என்ன வரணும் சார்? ஆர் மைனஸ் ஏவா? அவ்வளோதான், ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இங்கே வெக்டர் போட்டிருக்கனால பி கேப் போட்டாகணும். ஈக்குவேஷன் 2. இப்போ எனக்கு டோட்டல் தேவை. எனக்கு என்ன தேவை? டோட்டல் தேவை. அப்போது இ டோட்டல் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு இ1 இ ப்ளஸ் வெக்டார் இ மைனஸ் வெக்டார். இந்த அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு காட்டணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாஃபுக்கு எல்லாருக்குமே, திருத்தவங்களுக்கு எல்லாமே, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இ ப்ளஸ்க்கு என்ன வேலை இருக்குது? இ டோட்டல் போட்டாச்சா? இ ப்ளஸ்க்கு என்ன வேலை இருக்குது? 1/4 எப்சில் நாட் q டிவைட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் தான் இங்கே, ஆனால் இங்கே என்ன இருக்குது? மைனஸ்க்கு மைனஸ் இருக்குல்ல, ஆனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1/4 எப்சில் நாட்டு q டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இங்கே பி கேப் இருக்குது, அதே போல் இங்கேயும் பி கேப் இருக்குது, சரிங்களா? குழப்பிக்க கூடாது. அடுத்து பாருங்கள், இதில் எது காமன் எடுக்கலாம் சார்? இங்கே பாருங்கள், 1/4 எப்சில் நாட்டு 1/4 எப்சில் நாட்டு காமன் எடுத்துடலாமா? எடுக்கலாம், எடுங்க. 1/4 எப்சில் நாட். வேறு என்ன காமன் எடுக்க முடியும் சார்? இங்கே q இருக்குது, அதே போல் இங்கேயும் q இருக்குது, எடுக்கலாமா? எடுக்கலாம், எடுங்க. அப்போது q எடுத்துக்கலாமா? மேலே எடுத்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 மைனஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். வேறு என்ன காமனாக இருக்குது சார்? இங்கே பாருங்கள், பி கேப் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ரைட், பாருங்கள், இப்போ இங்கே பார்ப்போம். இது ரெண்டு எல்சிஎம் எடுக்க போகிறீங்க, அப்படியே கிராஸ் மல்டிப்ளே, இது ரெண்டும் சேர்க்க போகிறீங்க, ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இது தெரிஞ்ச விஷயம் தான். அப்படியே இந்த ப்ராக்கெட் முடிச்சிருங்க, ஓகேவா? கீழே வரேன். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். q டிவைட் பை 4 எப்சில் நாட், ஓகேவா? என்ன வரும்? a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் என்ன? அப்போது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதே ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன வரும்? ஏக்கு பதிலாக ஆர் போடணும், பிக்கு பதிலாக ஏன்னு போடணும், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ra ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே மைனஸில் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2ra ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இது நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன வரும் சார்? இது தெரியாது எனக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தெரியும் உங்களுக்கு. இதே இங்கே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணாலே போதும், ஓகேவா? அப்போ இதெல்லாம் பண்ணிக்கலாம், ஆர் ஸ்கொயர் மைனஸ்
ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம்? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தோ ஹோல் ஸ்கொயர். சரி ரைட்டுங்க. அடுத்து சைன் மாற்றுங்க. q டிவைட் பை 4 pi எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2RA ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சைன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இந்த சைன் உள்ளே மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? சைனை உள்ளே மல்டிபிள் பண்ணணும். அப்போ மைனஸ் ஆர் ஸ்கொயரு ப்ளஸ் 2RA மைனஸ் ஏ ஸ்கொயரு. கரெக்டாக? டிவைட் பை பண்ணுங்கள். டிவைட் பை ஏ வந்து நெக்லேட். ஏன்னா ஆறு ரேடியஸோட ஏ ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் நெக்லேட் பண்ணிடுவாங்க. ஏ வந்து இருக்காது வேல்யூ. சரியா? அப்போது ஆர் ஸ்கொயர் பவர் த ஹோல் ஸ்கொயர். சரியா? இங்கே பாருங்கள், இங்கே ஆருக்கும் இந்த ஆருக்கும் கேன்சல், ஏக்கும் கேன்சல். ஓகேவா? பேலன்ஸ் என்ன வரும் பாருங்கள். q டிவைட் பை 4 pi எப்சிலன் நாட்டு 2RA ப்ளஸ் 2RA. சார் இது தெரியாதா? 4RA. ஓகேவா? ஆர் பவர் 4. இப்போது பிரிக்க போகிறோம். நம்ம 4 எப்படி பிரிக்கலாம்? 4 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 2 × 2ன்னு பிரிக்கலாமா? அப்படி பிரிச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ 4 எப்படி பிரிக்க போகிறோம்? q டிவைட் பை 4 pi எப்சிலன் நாட்டு. சில பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த 4 கேன்சல் பண்ணுவீங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? 2.2RA வச்சுக்கலாமா? 2.2RA மல்டிப்ளை பண்ணியாச்சு, பிரிச்சாச்சு. ஓகேவா? ஆர் பவர் 4. இங்கே பாருங்கள், ஒரு ஃபார்முலா அமைச்சுக்கணும்னா எலக்ட்ரிக் டைபோல். அதுக்கு என்னென்னா 2A. நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே வருவோம், ஒரு மிஸ்டேக் கன்ஃபார்ம் பண்ணுவோம். என்னென்னா சைடில் பி கேப் போடாமே வருவோம். ஓகேவா? அது போட்டுட்டு வாங்க. எல்லா டைமும் நம்ம மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்போம். பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம், இந்த பி கேப் ஒன்று மறந்துடுவோம். ஏன்னா இங்கே பெருசாக வருதில்ல, அதை மறந்துடுவீங்க. அதனால் மறந்துடாதீங்க. ஓகேவா? பி கேப் இங்கே பாருங்க, 2AP பி கேப். அதுக்கு என்ன போடலாம்? பி வெக்டார்னு போடலாம். நம்ம பார்த்தோமா? இங்கே ஏதாச்சும் இருக்கா பாருங்கள். 2 இருக்குது, ஏ இருக்குது, Q இருக்குது, பி கேப் இருக்குது. அதுக்கு வேணால் வச்சுக்கலாம். எனக்கு சேர்த்து எழுதானே உங்களுக்கு புரியும் இன்னும். இங்கே பாருங்க, 2AQ பி கேப் டாட் 2R டிவைட் பை 4 pi எப்சிலன் நாட் ஆர் பவர் 4. ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சலு. ஓகேவா? இப்போ இதுக்கு போல் என்ன வைக்கலாம்? பி வெக்டார் வச்சுக்கலாமா? அப்போ பி வெக்டார் வச்சுக்கலாம். பி வெக்டார் இங்கே என்ன இருக்குது? முன்னாடி 2 இருக்குது, அந்த 2 முன்னாடி வைங்க. 2 டிவைட் பை 4 pi எப்சிலன் நாட்டு. ஓகேவா? ஆர் பவர் 3. இது என்னது? இ டோட்டல் வெக்டார். இவ்வளோ தாங்க, ஆக்சியல் இவ்வளோ தான். ஓகேவா? இது வந்து இப்படி எழுதுனீங்கன்னா கடைசியாக நம்பர் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டு எழுதுனீங்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டு, இந்த ஆன்சர் எனக்கு கரெக்டுன்னு தெரியுன்னா பாக்ஸ் போடுங்கலாம் தேவையில்லை. ஓகேவா? இப்படி எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. இது 5 மார்க்காக கேட்கலாம், இல்லைனா 3 மார்க்காக கூட கேட்கலாம். சரிங்களா? அதனால் தெளிவாக இருங்க. இவ்வளோ தான். 2-3 வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். இங்கே பிரிக்கிறது தான் இப்போக்கி உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த சம்ம 2 கொஸ்டின் 2 வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இவ்வளோ தாங்க. இது நம்ம போட கரெக்டாக செக் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், இ டோட்டல் சிக்கல் 1/4 எப்சிலன் நாட் 2P டிவைட் பை ஆர் கியூப் வந்துருச்சா? இவ்வளோ தாங்க, சிம்பிள். அடுத்து ஈக்குவேட்டரை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. சார் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பூரலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.